வணக்கம் மக்களே. உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. எப்படிங்க வெயிட் லாஸ் பண்றது, எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்துல குழம்பி போய் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஒரு பதிவில் வெயிட் லாஸ்க்காக நான் சில டிப்ஸை உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னென்ன அப்படின்றத பொறுத்து கேளுங்க. இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஐடியா வரும். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். 7 நாள் இந்த டயட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் போதும், எப்படியாவது உடல் எடையை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலான நேரங்களில் நம்ம காலை முதல் இரவு வரை விதிமுறைப்படி சாப்பிட்றது கிடையாது. நம் சாப்பிடக்கூடிய உணவு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறதா அப்படின்றத கூட நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ எப்போதுமே எந்த உணவு வேணால் எடுத்துக்கிறோமா, அது நம்மளுடைய உடலில் ஃபேட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ இவ்வாறான பிரச்சனைகளை சுமூகமாக குறைக்க எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கணும். காலையில் எழுந்ததும் காஃபி டீயை தவிர்த்துட்டு எலுமிச்சை மற்றும் தேன் வெதுவெதுப்பான நீரில் நம்மளுடைய காலையை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விரும்பினா மூலிகை தேநீர் அல்லது க்ரீன் டீ சாப்பிடலாம். ஏதோ ஒரு வகையாக பார்த்திங்கன்னா நம்ம பானத்துடன் தொடங்கிறது நல்லது. ஸோ எந்த ஃப்ரெஷ் ஜூஸ் ஆச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா சியா விதைகளோ சப்ஜா விதைகளோ இந்த மாதிரி ஏதாவது விதைகள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய காலை மதிய மற்றும் இரவு உணவு ஒவ்வொன்றும் 300 முதல் 350 கலோரி வரை இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க. ஸோ தனியாக 300 கலோரிகளை அன்றைய நாளுக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், நிறைய தண்ணீர் குடிக்கணும். முடிந்தால் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 கிளாஸ் அல்லது அதிகபட்சம் 1 லிட்டர் வெதுவெதுப்பான நீரை அடிக்கடி குடிப்பது நல்லது. ஸோ நார்மலாக நம்ம 3 to 4 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெதுவெதுப்பான நீரையே நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லிட்டராவது குறைந்தபட்சம் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா தண்ணீர் அப்படின்றது நம்மளுடைய உடலில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவிற்கு முடிந்தவரை ஓட்ஸ் சாப்பிட முயற்சி செய்யுங்க. அதை சமைக்கும் போது நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்வதை உறுதிப்படுத்த கொள்ளணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஓட்ஸ் சாப்பிட பிடிக்காதவர்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் அல்லது முட்டைகளில் வெள்ளை கருவை காய்கறிகளை சேர்த்து ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்லேட், ஆஃப் பாயில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் போட்டு சாப்பிட்றதும் உங்களுடைய டயட்க்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ மதிய உணவிற்கு இடையில் பசித்தா 10 பாதாம் அல்லது நமக்கு நட்ஸ் வகைகள் ஏதாவது வால்நட்டோ இல்லைனா பிஸ்தா இந்த மாதிரியான பருப்பு வகைகளோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே என்ன பண்ணணும், க்ரீன் டீ அல்லது ஹாட் வாட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், மதிய உணவிற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன ரெசிபி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் 1 கப் எடுத்துக்கணும். நிறைய காய்கறிகள் அடங்கிய சாலட் மற்றும் பருப்பு சாம்பார் 1 கப் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அரிசிக்கு பதில் 2 பெரிய அளவிலான எண்ணெய் சேர்க்காத ரொட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நம்மளுடைய உடலுக்கு நல்லது தான். மாலை ஸ்நாக்ஸ், இப்போது ஒரு சிலருக்கு மாலை நேரங்களில் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு டெம்ப்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பப்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி சாப்பிட்டு ஃபேட் அதிகமாக்கிடுவாங்க. மாலை ஸ்நாக்ஸுக்கு ஒரு கைப்பிடி அளவு வேக வைத்த சுண்டல் அல்லது முளை கட்டிய பயிருடன் க்ரீன் டீயை நம்ம எடுத்துக்கொள்வது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு உணவு என்ன சாப்பிட்றது. ஸோ டின்னருக்கு 1 கிண்ணம் வெஜ்ஜி சூப்பு, 1 கிண்ணம் சாலட் அல்லது 1 கிண்ணத்தில் பப்பாளி அல்லது காய்கறிகளில் 1 கிண்ணம் ஆகியவற்றை நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் நான்வெஜ் எடுத்துக்கலாமா சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்பாங்க. நீங்கள் அசைவம் சாப்பிடுபவராக இருந்தால் 3 முட்டையின் வெள்ளைக்கரு அல்லது 150 கிராம் சிக்கனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மேலே குறிப்பிட்ட டயட் சார்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரியான அளவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமானதுங்க. நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கூட உங்களுடைய உடலில் தேவையில்லாத ஃபேட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் நிறையவே நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய
பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.